தலைப்புச் செய்தி. மருத்துவ பணியாளர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவம் குறித்து 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ராஜா, வணக்கம். தற்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மற்ற விஷயங்கள் என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஜிஆர் மருத்துவ பயிற்சி மாணவி கொல்லப்பட்ட விவகாரம் மேற்கு வங்க மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் மருத்துவர்கள், மாணவர் அமைப்புகள் நாடு முழுவதும் ஆங்கங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல் சம்பவங்களை அடுத்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதில் சமீப காலமாக அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் மீது வன்முறை நடப்பது வாடிக்கையாக உள்ளது. பல சுகாதார ஊழியர்கள் தங்கள் கடமையின் போது உடல் ரீதியான வன்முறைக்கு ஆளாகிறார்கள். பலர் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இந்த வன்முறையில் பெரும்பாலானவை நோயாளிகள் அல்லது நோயாளிகளின் உதவியாளர்கள் ஏற்படுத்துகிறார்கள். பணியில் இருக்கும் போது எந்த ஒரு சுகாதார பணியாளர் மீது வன்முறை ஏற்பட்டால் சம்பவம் நடந்த அதிகபட்ச 6 மணி நேரத்திற்குள் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவன தலைவர் பொறுப்பேற்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.